மைக்ரோவேவ் அவனில் சவுத் இண்டியன் ஸ்டைல் வெண்டைக்காய் பொரியல் நாங்கள் எங்கள் வீட்டில் செய்வோம். அந்த வீடியோ தான் உங்கள் ஸ்க்ரீனில் தெரியுது. முதல்ல ஒரு மைக்ரோப்ரூஃப் கிளாஸ் வெசலில் ஒரு 3 or 4 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவு ஆயில் போட்டுக்கலாம். இதில் முதல்ல மஞ்சள் தூள், சிவப்பு மிளகாய் தூள், நம்ம வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணக்கூடியதான கறி பவுடர், அம்ச்சூர் பொடி அல்லது காய்ந்த மாங்காய் தூள், சீரகத்தூள், கருவேப்பிலை பொடி, தேவையான அளவு உப்பு. ஜென்ரலாக மைக்ரோவேவ் அவனில் சமைக்கிறச்சே கொஞ்சம் நார்மலாக போடுற உப்பை விட கொஞ்சம் கம்மியாகவே போடலாம். பெருங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஆயிலில் இந்த பொடிகளை ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஸ்பூன் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இந்த மைக்ரோப்ரூஃப் கிளாஸ் வெசலை மைக்ரோவேவ் அவன் உள்ளே வைக்கலாம். இப்போது மைக்ரோ மோட் சூஸ் பண்ணுறேன். 900 watts என்னோடய மைக்ரோவேவ் அவனில் மேக்ஸிமம் பவர், அதை சூஸ் பண்ணியிருக்கேன். 2 நிமிஷம் போல் வைக்கிறேன். இந்த பொடிகள் அப்படியே நல்ல அந்த எண்ணெயோடு சேர்ந்து அப்படியே அந்த ரா ஸ்மெல் போய் நல்லா குக் ஆகிடும். இது அப்படியே ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு நம்ம நல்லா கழுவிட்டு நறுக்கி வச்சுருக்கிறதான வெண்டைக்காய் துண்டுகளை இதில் சேர்க்கலாம். சேர்த்துட்டு இந்த வெண்டைக்காய்கள் நல்லா அந்த பொடிகளோடு கோட்டாகணும். ஸோ நம்ம அப்படியே அதுக்கேற்ற மாதிரி நல்லா அந்த பவுலில் மூடி நல்லா குலுக்கி விடலாம். அந்த மாதிரியான ஒரு பவுல் சூஸ் பண்ணிக்கிறது இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போது அந்த மைக்ரோப்ரூஃப் கிளாஸ் வெசலை மாத்திரம் அந்த வெண்டைக்காய்களோடு அப்படியே உள்ளே வைக்கலாம். இந்த பிளாஸ்டிக் மூடியை நம்ம கண்டிப்பாக உள்ளே வைக்கக்கூடாது. இப்போது அகெயின் நான் மைக்ரோ மோட் சூஸ் பண்ணியிருக்கேன். 900 watts பவர். எகெயின் என்னோடய மைக்ரோவேவ் அவனில் இது மேக்ஸிமம் பவர், அதை சூஸ் பண்ணியிருக்கேன். நான் சூஸ் பண்ணியிருக்கிறதான டைம் 8 minutes. ஸோ இப்போ ஸ்டார்ட் கொடுத்துட்டேன். ஸோ அட் த எண்ட் ஆஃப் 8 minutes ஹாட்டாக இருக்கும் நம்மளோட வெசல். ஸோ டெஃபினட்டாக நம்ம க்ளவுஸ் போட்டுட்டு அதை வெளியில் எடுக்கணும். நடுப்புற ஒரு வாட்டி அப்படியே கலந்து கொடுக்கணும். உங்களுக்கு முடிஞ்சதுன்னா அப்படியே மைக்ரோவேவ் அவன்லேயே வச்சு நீங்கள் கலந்து கொடுக்கலாம். அல்லது க்ளவுஸ் போட்டுட்டு வெளியே எடுத்துகிட்டு நீங்கள் அது ஒரு வாட்டி நல்லா கலக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா அதை கலந்து விட்டாச்சு. இன்னும் நம்மளுக்கு இது கொஞ்சம் வதங்கி வரணும். ஸோ நான் இதை திருப்பியும் க்ளவுஸ் போட்டுட்டு மைக்ரோவேவ் அவன் உள்ளே வச்சுட்டு மைக்ரோ மோட் சூஸ் பண்ணிவிட்டு எகெயின் ஒரு 5 minutes வச்சேன். ஸோ இப்போ 5 minutes ஆயிடுத்து, எண்டு வந்தாச்சு மைக்ரோவேவ் அவனில். ஸோ அட் த எண்ட் ஆஃப் டோட்டலி 13 minutes பார்த்தீங்கன்னாக்கா சூப்பர்பான வெண்டைக்காய் பொரியல் தயார். தாளித்ததான கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு கலவையை போட்டு நல்லா கலந்து விட்டு சர்வ் பண்ணோன்னாக்கா அருமையான சவுத் இண்டியன் ஸ்டைல் வெண்டைக்காய் பொரியல் மைக்ரோவேவ் அவனில் தயார்.